அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொல்லி ஒரு கேள்வி கேட்க சொல்றாங்க. அவங்க வந்து முன்னால கேள்வி கேட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்களுடைய கணவர் வந்து சரிவர சம்பாதிக்கிறது இல்ல, சூழ்நிலையின் காரணமாகவும் அது ஒரு கஷ்டத்தின் காரணமாக அவர் சரிவர சம்பாதிக்கிறது. அதனால அவங்களுடைய மாமனார் மாமியார் அவர்களை கணவன் மனைவியை இல்லற தொடர்பில் ஈடுபட விடுவதில்லை என்று இது இஸ்லாத்தில் கூடுமா, இது எந்த அளவுக்கு தவறு என்பதை உணர்த்து சொல்லி பதிலை நல்ல விரிவாக கொடுக்க சொல்லி கேட்கிறார்கள். அதாவது கணவன் மனைவியை வந்து சேர விட மாட்டேங்கிறாங்க மாமனார் மாமியார்கள். இதுதான் பஞ்சாயத்து இல்லையா? இது வந்து என்ன தீர்வு என்று கேட்டால், மார்க்கு ரொம்ப லேசான, நம்ம வந்து பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கணவன் இதை பத்தி என்ன நினைக்கிறான்? ஃபர்ஸ்ட் வந்து மாமனார் மாமியார் தடுக்கிறாங்கிறீங்க. அப்ப இந்த கணவன் என்ன செய்யறான்? அவன் அதை உடன்படுறானா? அவன் எதிர்க்கிறதுக்கு திராணி உள்ளவனா இருக்கிறானா? அவன் எதிர்க்க திராணி உள்ளவனா இருந்தா நீங்க தனியா வந்துடலாம். அப்ப பெற்றோர்கள், அவங்க புருஷனுடைய பெற்றோர்கள் தடுக்கிறாங்க போது இவனும் தலையாட்டி கொண்டிருந்தானே, ஆனால் இவன் ஒரு ஆம்பளை கிடையாது. ஒரு ஆம்பளை அவனுடைய கடமை செய்யணுமா இல்லையா? கல்யாணம் பண்றது எதுக்காக வேண்டி? இபாதத்து பண்ணுவது, வணக்க வழிபாடுகள் செய்வதில் அதிகமாக ஈடுபடுவதையே ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்காங்களா இல்லையா? ஒரு ஆள் வந்து ராத்திரி பூரா தொழ ஆரம்பிப்பாராம், பகல் பூரா நோன்பு வைப்பாராம், கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, இந்த வேலை பண்ணக்கூடாது, உன் பொண்டாடி செய்யற கடமை இருக்கா இல்ல? நீ பாட்டு ராத்திரி பூரா தொழுவிட்டு இருந்தீங்கன்னா, பகல் பூரா நோன்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கடமை யார் செய்வா? இன்னலி ஐனிக்கு அலைக்கு ஹக்கா, உன் கண்களுக்கு செய்யற கடமை இருக்கிறது. ஒளி சவுஜிக்கு அலைக்கு ஹக்கா, உன் மனைவிக்கு செய்யற கடமை இருக்கிறது. ஒளி ஜசதிக்கு அலைக்கு ஹக்கா, உன் உடம்புக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்குது. அவங்கவுங்க கடமை அவங்கவுங்களுக்கு ஒழுங்கா செய்யி அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒருத்தன் கல்யாணம் பண்ணான்னு சொன்னா மனைவியை சந்தோஷமா வைக்கிற கடமை அவன் செய்யணும். தொழுகையிலே ஈடுபடுறேன், தீனுக்கே ஈடுபடுறேன், ஜமாத்துல சில்லா போறேன்னு சொல்லிட்டு 7 வருஷம் சுத்திட்டு வர்றதெல்லாம் மார்க்கத்தில் அதெல்லாம் பாவத்தில் கொண்டு சேர்த்து விடும். அதெல்லாம் பாவிகள் ஆயிருவாங்க. நம்ம என்ன செய்யணும்? வெளிநாட்டில் போய் இருக்கிறது கூட நம்ம தவறுன்னு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்கள் வந்து மனைவி விட்டு விட்டு 3 வருஷம் 4 வருஷம் போய் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அது மார்க்கத்தில் பெரிய பாவம், தப்பு. எப்ப இருக்கலாம்? கொண்டாடினு கூட்டி போய் இருக்க முடிஞ்சா போய் இரு, இல்லன்னா என்ன செய்ய, 75 வயசு 50 வயசுல போய் இரு. இந்த மாதிரி மார்க்கத்தில் கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கைக்கே தடை விதிப்பார்களே, ஆனால் அந்த பொம்புல என்ன செய்யணும்? ஒண்ணு உடைச்சிட்டு வர நினைத்தால் திருமணம் ஒரு உடைச்சிட்டு வந்து நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. இப்படிப்பட்டவன் வாழணும். அட வேற விஷயங்கள் பேசி தீர்க்கலாம். இதுவே அடிப்படை விஷயத்திலே அவன் சரியில்லாம இருப்பானே, ஆனால் அப்புறம் எதுக்கு புருஷன் என்னத்துக்குங்கிறேன்? புருஷன் எதுக்கு ஒரு தேவை? அந்த அடி சோறு கொடுக்கல கஞ்சி கொடுக்கலன்னா சகிச்சுட்டு போகலாம், மற்ற விஷயத்தை சகிச்சுட்டு போக முடியுமா? அப்ப அந்த மனைவிக்கு இஸ்லாம் என்ன உரிமை கொடுத்திருக்குன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு அம்மா வர்றாங்க. இந்த அம்மா வெக்கப்பட்டு கேட்காம இருக்கிறாங்க, அதே தப்புங்கிறனா. நீங்க இப்படி கேட்கற வெக்கப்படுறீங்க. ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி கேட்டாங்க தெரியுமா? சொன்னதை நீங்க என்னைய தப்பா நினைப்பீங்க, அதை கூட சொல்லித்தான் காட்ட வேண்டியிருக்கு. ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவரை வந்து எனக்கு பிடிக்கல, ஆண்மை இல்லைன்னு சொல்றாங்க, நான் என்ன செய்ய? ஏன்னா இதுக்கு தான் இல்லறம். இஸ்லாம்ங்கிறது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது.